ஸோ இன்றைக்கி டாபிக் அசிடிக் ஸ்ட்ரென்த். ஸோ ஆசிட்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது இட்ஸ் ஹெச் ப்ளஸ் டோனார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசிடிக் ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் டொனேட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன கன்வெர்ட் ஆகுது, CH3 COO மைனஸ். சிமிலர் லைக் தட் ஃபார்மிக் ஆசிட் அதோடைய ஹெச் ப்ளஸ் லாஸ் பண்ணதுக்கப்புறம் HCOO மைனஸ். ஸோ ஆசிட்னாலே ஹெச் ப்ளஸ் டோனார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே டொனேட் ஹெச் ப்ளஸ். எந்த அசிடிக் ஆசிட் டொனேட் பண்ணிடுச்சு, அதே மாதிரி ஃபார்மிக் ஆசிடும் டொனேட் பண்ணிடுச்சு. பட் நமக்கு என்ன, எந்த ஆசிட் ஸ்ட்ராங்கான ஆசிட், அதுதான். ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் கான்ஜுகேட் பேஸ். வாட் இஸ் மீன் பை கான்ஜுகேட் பேஸ்? ஒரு ஆசிட் ஹெச் ப்ளஸ் ஒரு ஆசிட்லேருந்து போனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கான்ஜுகேட் பேஸ் எனக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த்து எனக்கு அதிகமாகும். ஸோ கான்ஜுகேட் பேஸ் எப்போ ஸ்டேபிள் ஆகும், அதோட அட்டாச் ஆகக்கூடிய குரூப்ஸ் மைனஸ் குரூப்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேபிளாக இருக்கும். ப்ளஸ் குரூப்பாக இருந்தால் அதோடைய அசிடிக் கேரக்டர் ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த மெத்தில் குரூப் இஸ் அ ப்ளஸ் ஐ குரூப். இங்கே எனக்கு ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜனுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் 0. ஸோ ப்ளஸ் ஐ குரூப்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் ஆசிடைய கான்ஜுகேட் பேஸ் ஸ்டெபிலிட்டி குறையுது. ஸோ கான்ஜுகேட் பேஸ் ஸ்டெபிலிட்டி குறையிறதுனால அசிடிக் கேரக்டர் குறையுது. ஸோ அப்போ எனக்கு அசிடிக் ஆசிடில் ஒரு ப்ளஸ் ஐ இருக்குது, இங்கே ஃபார்மிக் ஆசிடில் 0 ப்ளஸ் ஐ. ஸோ ப்ளஸ் ஐ இருக்கிறதுனால அசிடிக் ஆசிடுடைய பேஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கான்ஜுகேட் பேஸ் குறைஞ்சிடுது. அப்போ அசிடிக் கேரக்டரும் குறையுது. ஸோ கன்க்ளூஷன், ஃபார்மிக் ஆசிட் இஸ் மோர் அசிடிக் தென் அசிட்டிக் ஆசிட்.